ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே மினி விளாக் தான் பார்க்க போறீங்க. ஈவினிங்காக பசங்களை கூப்பிட்டுட்டு கிட்ஸ் பிளே ஜோன் இருக்கு இல்லையா, அங்கே தான் கூப்பிட்டுட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ எல்லாரும் பையனா குயிக்காக ரெடி ஆகிட்டோம். ஜயானுக்கு பார்த்தீங்கன்னா அயனுடைய சின்ன வயசு ஷூ பார்த்தீங்கன்னா பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். அந்த ஷூ போட்டு விட்டேன். அதில் சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். பசங்களை கூப்பிட்டு வெளில போனோம்னாலே ஒரு 10 வாட்டி யோசிப்பேன் போகலாமா வேண்டாமான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு தொல்லை பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. என்ன இவங்கள ரெடி பண்ணி இவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வழி ஆயிடும் எனக்கு. அண்ட் போகிற வேலை ஒரு பர்சனல் ஒர்க் இருந்தது, அதை ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிட்ஸ் பிளே ஜோனுக்கு பசங்களை கூப்பிட்டு போனேன். அங்கே ரீச் ஆனாலுமே உள்ள கூட என்ட்ரி ஆகல, அதுக்குள்ள ஜயான் குட்டி அவன் வேலையை காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸ்டெப்ஸ்ல ஏறி போலான்னு சொன்னா அவன் பாத்தீங்கன்னா ஒரே ஆடம் லிஃப்ட்ல தான் போகணும்னு சொல்லிட்டு, அதனால நானும் அவனும் பாத்தீங்கன்னா லிஃப்ட்ல வந்தோம். அயானாப்பாவும் அயானும் பையனா ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்ல ஏறி போயிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி கிட்ஸ் ஏரியால பாத்தீங்கன்னா சாக்ஸ் போட்டனா உள்ள என்ட்ரி பண்ணுவாங்க இல்லையா, அதனால வீட்ல இருந்தே பாத்தீங்கன்னா நாங்க 4 பேருக்குமே சாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் பசங்க கேம்ஸ்க்காக ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் தான் இருக்கும் இல்லையா, அதனால ஹஸ்பண்ட் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1000 rupeesக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டாரு. இந்த கார்டு இருந்தா எப்போ வேணாலும் வரலாம்னு சொல்லிட்டு இந்த கார்டு வாங்கியாச்சு. இந்த வீடியோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் vlogல வரும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்ட வீடியோட கண்டினியூஷன் vlog தான் பார்க்க போறீங்க. பசங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற கிட்ஸ் பிளே ஜோனுக்கு தான் கூப்பிட்டு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் அயன் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் விளையாடணும்னு சொல்லியிருந்தான். கார்ட் டேப் பண்ணணுமே பயந்து அவன் பார்த்தீங்கன்னா விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு சண்டேன்றதால நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களை கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க இருந்தாங்க. இந்த பிளே ஏரியாவை பார்த்தோன்னே எனக்குமே ஆசை வந்துருச்சு. அதனால நானுமே ஜயன் குட்டியை கூப்பிட்டு உள்ள போயிட்டேன். அயன் அங்கே போனதுமே அவன் கிளாஸ்மேட்டை மீட் பண்ணதுமே அவன் கூடிய தான் பையனா விளையாடிட்டு இருந்தான். அயன் சின்ன பையனா இருக்கும்போது இந்த மாதிரி ஏரியா கூப்பிட்டு போனா எதுலையும் விளையாடவே மாட்டான், அழுதுட்டே இருப்பான். பட் ஜயான் பார்த்தீங்கன்னா மாஷல்லா எவ்வளோ பரவாயில்ல. ஜயான் குட்டிக்கு இதில் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது. இல்லைன்னு இறங்கவே மாட்டேன் அடம் பிடிச்சிட்டு என்ன மறுபடியும் அதுலேயே தான் உட்காரணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா மறுபடியும் கார்ட் டேப் பண்ணி அதுலேயே உட்கார வச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால பக்கத்துலேயும் பையனா பசங்க யாருமே இல்லை இவங்க கூட விளையாடுறதுக்குலாம். அதனால தான் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து ஈவினிங்காக கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் பசங்களாம் இருப்பாங்க எங்கேஜாக இருக்கும்னு சொல்லி. அண்ட் எனக்கு ட்ராம்போலின்னாலே ரொம்பவே பயம், அதனாலே ஜயான் குட்டி அனுப்பல. ஏன்னா இதால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் பசங்களுக்கு வந்திருக்குன்னு நியூஸில் பார்த்துருக்கேன். இன்னைக்கிட்டே பையனா ரொம்பவே சூப்பராக போச்சு. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு பர்த்டே மினி vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு ஜயான் குட்டியோடைய பர்த்டே அண்ட் நாளைக்கு என்னோட பர்த்டே. 2 பேருடைய பர்த்டே வரதால அம்மா பார்த்தீங்கன்னா 2 பேருமே ட்ரெஸ் வாங்கி ஜெப்டோ ஆப்ல சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த ட்ரெஸ் பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சிருந்தது. ட்ரெஸ்ஸுடைய கலர் அதுக்கப்புறம் அந்த டிசைன் எல்லாமே ரொம்பவே அட்ராக்டாக இருந்தது. நான் கூட இந்த அளவுக்கு செலக்ட் பண்ணியிருப்பேனான்னு தெரியல, அந்த அளவுக்கு அம்மா சூப்பராக செலக்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் ஜயான் குட்டிக்காக ஒரு கோட் ஷூட்டும் 2 ஜுப்பா செட்டும் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. 3மே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நானே ஷாப்பிங் போகணும்னு நினச்சிருந்தேன், பட் அம்மாவே பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கி அனுப்பிட்டாங்க. அதனால் ஷாப்பிங் போகிற பிளான் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு எப்பவுமே இதே மாதிரி தான் நடக்கும். ஃபெஸ்டிவல் டைம்லையும் நான் கடைக்கு போய் வாங்கணும் செலக்ட் பண்ணணும் அப்படின்லாம் ஆசையாக இருக்கும். ஆனால் இவங்களே எல்லாமே வாங்கி தந்துருவாங்க, அதனால் போகவே முடியாது. அப்புறம் ஜயான் குட்டியை குளிப்பாட்டி ரெடி பண்ணதுமே ஒரு சிம்பிளான புது ட்ரெஸ் தான் போட்டு விட்டேன். ஈவினிங்காக கேக் கட் பண்ணும்போது ஜுப்பா போட்டு விடலான்னு. அப்புறம் ஸ்பெஷல் டேல பிரியாணி செய்யலாம் எப்படி மாமியார் பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்யலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஹஸ்பண்ட் வேணா சிக்கன் போய் வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காரு. அதுக்குள்ள நானும் மாமியாரும் சேர்ந்து தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு மாமியார் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தக்காளி அதுக்கப்புறம் புதினாலாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்ததுமே அதுவுமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் vlogல வரும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 460 rupeesக்கு 3 டாப்ஸ் ஆஃபர்ல தராங்கன்னா யார் தாங்க வாங்காம இருப்பா? அந்த ஆஃபரை கேட்டதுமே நானுமே டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி XL and 5XL வரைக்குமே இவங்க காம்போ ஆஃபர்ல தந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே காம்போ ஆஃபர்ல கிடைக்கும் போது கண்டிப்பா நம்ம வாங்கிக்கலாம். டாப்ஸ்ல அனார்கலி சைடு ஓப்பன் டாப்ஸ்னு காலேஜ்க்கு ஆஃபீஸ்க்குலாம் நம்ம வியர் பண்ற மாதிரி நிறைய கலர் அண்ட் டிசைன்ஸ்ல எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த சூப்பரான காம்போ ஆஃபர் யார் தராங்கன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? ரஃபிக் ரஃபின்னு இன்ஸ்டா பேர்ல தான் இந்த சூப்பரான ஆஃபர்ல தராங்க. நம்ம கிட்ட 470 rupeesல இருந்து 550 rupees இருந்தாலே போதும். இந்த மாதிரி 3 டாப்ஸ் நம்ம காம்போ ஆஃபர்ல வாங்கிக்கலாம். இவங்க கிட்ட டாப்ஸ் மட்டும் ஆஃபர்ஸ்ல எல்லாமே கிட்ஸ் கலெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ல வச்சிருக்காங்க. ஜென்ஸ்க்குமே நிறைய ஆஃபர்ல கலெக்ஷன்ஸ்ல வச்சிருக்காங்க. சாரீஸ் அதுக்கப்புறம் ரெகுலர் வியர், பார்ட்டி வியர், மாம் டாட்டர் காம்போ ஆஃபர், காலேஜ் வியர், ஆஃபீஸ் வியர், புர்ஹா, ஹிஜாப் இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்ல தான் தந்துட்டு இருக்காங்க. இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல டெய்லியுமே லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் பிரைஸோடயே அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன், வேணும்ன்றவங்க இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் என்னோட ஸ்டோரியில வச்சிருக்கேன், மறக்காம இவங்க பேஜும் டேக் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பாய்.